புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாட்டம் கர்மயோகத்தில் திகழ்த்திட என்று அருளாய் உறவிடு தனி பரம்பொருளே. पूज्य ओंकारानंद स्वामी आशीर्वादम నేను విద్యా సరస్వతి స్వామి కాలేజీకి கடவுள் வாழ்த்து வழங்கி ஆரம்பித்து நினைக்கிறாரு. सद्गुरु बलगुरु नित्य गुरु रक्षमा शिव गुरु ज्ञान गुरु विष्णु गुरु स्वातिमाम. அவருடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பர் சங்கரையா அவர்கள், அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் மனோஜ் குமார் அவர்கள், அதுவும் தாண்டி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக தஞ்சை மண்டலம் எதிலையும் எப்பொழுதும் சிறப்பாக செயல்படும். தஞ்சை மண்டலத்தை பற்றி மாநில பொறுப்பாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னையும் ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும். நிகழ்ச்சியை நல்ல காலமாக சாமிஜி பிறந்த மண்ணில் நம்ம இங்க கூட்டிட்டு வந்தது நமக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த திருநாள்ல இந்த மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடையும் என்னோட 14-15 வருடமாக இவங்களோட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். நம்ம காரைக்கால சமிதி ஆரம்பிச்சு நம்ம அப்பையிலிருந்து இதுக்கு பயிற்று பல விஷயம் தெரியும். ஏற்கனவே நம்ம நாளாக இங்கே டிராவல் பண்ணியிருக்கோம். தெரியாத சில விஷயங்களையும் தெரிஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் இதை நம்ம உணர்பதற்கு வேண்டிய கட்டாயம். 1930 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 இதே நாள்ல சாமிஜி அவதாரம் செய்யறாங்க மஞ்சக்குடி கிராமத்துல. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து வரும்போது சுவாமி சின்னையானந்தாவுடைய சீடரா இருந்து 52ல தீட்சை பெற்று சாமிஜி ஆகிறாங்க. அவங்களோட பயணம் அத்வைத வேதாந்தத்து ஆசிரியர் அதை பாரத தேசம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இதை ஸ்தாபிக்கிறாங்க. ஆடி மாசம் ராமாயண நாடகா இருக்கட்டும், புரட்டாசி மாசத்துல வர குருகுல வித்யாபீடமா இருக்கு, ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா 12 நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி ஆகும். மாதத்தோடும் அடிப்படை நிகழ்ச்சியா ஒரு 6 நிகழ்ச்சியாகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கும். புதுசா காரியகர்த்தர்கள் கிடைப்பாங்க. அதை காரியகர்த்தர்கள் கண்டுபிடிச்சு கிராம சமிதி அமைக்கிறதா அவங்களோட நோக்கமா இருக்கும். நம்ம மோடிஜியும் அவங்களோட விஷயம் தான். மோடிஜி நேரில் பார்த்து யூஎஸ்ஏல வேண்டி கேட்டுக்கிட்டதுனால மஞ்சக்குடி கிராம ஜனங்களை அவங்களுடைய அந்த முத்தியடியும் தருவாயில ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. 900,000 பேருக்கு மேல. அப்படி ஒரு சிறப்பு. 2012 நினைக்கிறேன், ஜீவன் ராம்ஜிக்கு கரெக்டா தெரியும், ஒரு செயற்குழு ஆனக்கட்டி ஆசிரமத்துல ஆஷா வித்யாபீடத்தில் நடக்குது. அதுல மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு மட்டும் அனுமதி. 275 பேர் உள்ள இருந்தோம். உங்களுடன் நான் கலந்துரையாட என்று சொல்லி வெளிவருகிறேன். இப்போ கேள்வி நேரம். இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு பரிசு கிடையாது, அடுத்து கேட்கிற கேள்விக்கு பரிசு. இந்த அமைப்பினுடைய
சொன்னாங்க பூஜ்ய தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய அவதார திருநாள் மற்றும் நம்முடைய தர்மரச்சனி தொடங்கப்பட்ட 25வது ஆண்டுடைய நிறைவுல இருக்கிறோம் நாம. பூஜ்ய சுவாமிகளுடைய பிறந்த நாள். பூஜ்ய சுவாமிகள் பிறந்தது ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரம். இந்த ஆடி மாத ரேவதி நட்சத்திரம் இப்ப 2 நாளுக்கு தான் வந்துச்சு. ஆனா ஆங்கில தேதிப்படி சுவாமிஜி பிறந்தது ஆகஸ்ட் 15. எனக்கும் நம்ம தர்மத்துல ஆங்கில தேதி பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கம் கிடையாது. பிரதானமா நட்சத்திரத்தை தான் எடுப்போம். ஆனா பூஜ்ய சுவாமிகள் மட்டும் இந்த ஆகஸ்ட் 15 கொண்டாடுறார். ஏன்னா தன்னுடைய 17வது வயதில் சுதந்திரத்தை யார் பாக்குறாங்க? பூஜ்ய சுவாமிகள் பார்க்கிறார். தன்னுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்துக்கு கிடைச்ச இந்த சுதந்திர நாளை சிறப்பாக கொண்டாடணுங்கிறதுனால மட்டும்தான் பூஜ்ய சுவாமிகளுடைய பிறந்த நாளை மட்டும் எதை கொண்டாடுறோம்? ஆங்கில தேதிப்படி நம்ம கொண்டாடுறோம். பூஜ்ய சுவாமிகள் சொன்னாங்க, பூஜ்ய சுவாமிகளுடைய ஆசை கிராம சமிதி அமைக்கணுங்கிற விஷயங்கள்லாம் நாம செயல்படுத்திட்டு இருக்கோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா, நாம் வாழும் காலத்திலே ஒரு விஞ்ஞானி கூட பயணம் சொன்னா நாம் பாக்கியவான்கள். வாழும் காலத்திலே நாம இருக்கும் போதே நல்ல ஒரு சாது சன்னியாசிகளோடு நாம பார்த்து பழகணும் சொன்னா நாம் பாக்கியவான்கள். அவரை மேல பக்தி செலுத்தி சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நாம் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களோடு சேர்ந்து பயணித்து அவர்களோடு பணியாற்றி அவர்கள் சொன்ன பணியை நாம் நிறைவேற்றினால் நாம் பெரிய பாக்கியவான்களாக மாறும். அப்படிப்பட்ட சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளோட நாம பயணிச்சிருக்கோம். சுவாமிஜி நாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க கூட அந்த சுவாமிஜி சொன்ன விஷயத்துக்காக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது செய்யும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது. கிராமத்துல நாம போய் ஒரு இடத்துல சொல்றோம், என்ன கேள்வி வருது? இதனால நமக்கு எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆதிசங்கர பகவத்பாதர் நமக்கு தெரியும். ஆதிசங்கர பகவத்பாதர் 5 வயதுல அவருக்கு உபநயனம் நடக்குது. உபநயனம்னா பூணூல் போடுறாங்க. போட்டு படிப்பதற்காக ஆச்சாரியிடம் கொண்டு விடுறாங்க. அந்த மாதிரி ஆச்சாரியிடம் கொண்டு விடும் பொழுது அவர்கள் பிச்சை எடுத்து தான் உண்ண வேண்டும் என்பது நீதி. ஏன்னா அப்பதான் படிக்கிற படிப்புடைய சுவை தெரியுமா? பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்பது நீதி. அதை கொண்டாந்து குரு கிட்ட கொடுக்கணும், குரு கொடுப்பதை சாப்பிட வேண்டும். இது ஆதிசங்கர பகவத்பாதர் காலத்தில் இருந்த ஒரு நீதி. அப்படி அவர் பிச்சைக்கு போகிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் பிச்சைக்கு போறார். வீட்டு வாசல்ல போய் நின்று பவதி பிச்சாந்தேகி அப்படி சவுண்ட் கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வர்றார். ஒரு வீட்டு வாசல்ல இருந்து பவதி பிச்சாந்தேகி அப்படி சவுண்ட் கொடுக்கிறார். அங்கேருந்து ஒரு அம்மா வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்துட்டு குடுகுடுன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஏன்? வீட்டுல போய் தேடி பாக்குறாங்க. அன்னைக்கு துவாதசி. ஆனா அந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே ஏகாதசி தான். அவர்கள் சாப்பிட்டே இருக்கிறாங்க. 2 நாட்களா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு அதுவா இல்ல. ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு ஓடிட்டு இருக்காங்க. குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் எதோ தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. 2வது பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்ல கொடுக்குறாரு. திரும்பி வெளியே பார்க்க எவ்வளவு தேஜஸானவன் குழந்தை, எவ்வளவு தேஜஸா இருக்கு, இறைத்தன்மையோட இருக்கே. இந்த குழந்தைக்கு நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியாது. திரும்பி உள்ள போய் தேடி பார்க்கறா. அப்படி தேடி பார்க்கும் போது ஒரு காய்ந்த நெல்லி கனிதா இருக்குது. எடுத்துட்டு வரா. தயா போறதுன்னு நினைச்சு கை நிக்கிறா. 3வது தடவை குரல் கொடுக்கிறார், பவதி பிச்சாந்தேகி. 3 முறை கேட்கணும் அப்படிங்கிறது நீதி. 3 முறை கேட்டுட்டு கொடுக்கறத என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு போயிடணும். 3வது குழந்தை போயிடுமேன்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி கொட்டும் குழந்தை எதை போட்டாலாம்? அந்த காய்ந்த நெல்லிக்கனியை போடுகிறார். இதை பார்த்தோன்னே அப்படியே ஆதிசங்கருக்கு மனது லைத்து போதான். ஒண்ணுமே இல்லைனாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கேன் இந்த குடும்பத்துக்கு, இந்த அம்மாவுக்கு இருக்கேன். ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாங்களே, பிறகு நாம எதை செய்ய வேணாமான்னு நினைச்சார். உடனே மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா சோத்திரங்கிற சோத்திரத்தை 18 ஸ்லோகங்களை பாரு. அங்கம் ஹரே உலகபூஷணமாச்சரயந்தி. இப்ப நம்மளுடைய சுவாமிகளுக்காக பூஜை நம்மளுக்கு இந்த மாதிரியான கர்மாக்கள் கண்டிப்பா
நிச்சயமாக நமக்கு என்ன ஆகும்? தொலையும், அதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும், நிம்மதியாக நாம் வாழ முடியும். சரி, அதே போல பிறப்பதற்கு முன், இப்ப நம்மளும் பிறந்து வந்திருக்கோம். ஒருத்தர் சொல்ற, பா நான் என் வாழ்க்கையில கடனே வாங்கினது இல்லையா, இது வரைக்கும் நான் என்ன வாங்கினது இல்ல, கடனே வாங்கினது இல்ல, கடன் இல்லா ஒரு வாழ்க்கை வாழ்பவன் நான் அப்படின்னு ஒருத்தரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? நமக்காக அரசாங்கம் வாங்கி வச்சிருக்க அந்த கடனா, அதுவும் வாங்கி வச்சிருக்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அரசாங்கம் நம்ம பேர்ல கடன் வாங்கி வச்சிருக்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லை, நம்ம கட்டலாம், நம்மள கேட்க போறது இல்லை. இன்னொரு கடன் இருக்கான், ருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே 3 விதமான ருணத்தோட நாம பிறந்து வந்திருக்குமா. 3 விதமான ருணம் என்னென்ன? தேவ ருணம், பித்ரு ருணம், ரிஷி ருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் சொன்னா கடன். இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்துல இருக்கக்கூடிய சுவாமி, இந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கு என்ன பேரு? ருண விமோச்சன பெருமாள். தமிழ்ல சொன்னா கடன் நிவர்த்தி ஸ்தலம். எந்த கடனை? நாம வாங்கின 5 லட்சம் 10 லட்சம் கடனையா யார் அவர் அடைச்சிருவாரா? அதுக்காகவா? இல்ல. என்ன கடனை நிவர்த்தி செய்வார்? பிறப்பில் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய கர்மா கடனை அடைக்கக்கூடியவர் கற்றால் அவருக்கு என்ன பேரு? ருண விமோச்சன பெருமாள். திங்கக்கிழமை போனா நாம கூட உள்ள நுழைய முடியாது, அவ்வளவு கூட்டம். எல்லாரும் எதுக்கு வராங்க? கடனை நிவர்த்தி செய்யறதுக்காக வராங்க. 3 விதமான கடன்களோட பிறந்திருக்கும். அந்த 3 கடன்களை நாம் காலத்திலே, வாழும் காலத்திலே என்ன பண்ணோம்? கடனை நிவர்த்தி செய்ய வேண்டும். இப்ப நம்ம கிராம சபையிலேருந்து வந்திருக்கும் போது நமக்கு சில நிகழ்ச்சிகள் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போறோமா இல்லையா? நாமளும் கலந்து கொள்கிறோம், நிகழ்ச்சிகள் மூலம் மற்றவர்களையும் அதுல கலந்துக்க வைக்கிறோம். இந்த கலந்து கொள்ள வேலை செய்யக்கூடிய இந்த வேலையில இந்த 3 ருணங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது மிக பிரதானமாக இருக்கிறது. ஏன்? பக்தி. பக்தி வளர்ந்துருக்கா இல்லையா? இன்னை விட பக்தி வளர்ந்துருக்கா குறைச்சிருக்கா? வளர்ந்துருக்கா குறைச்சிருக்கா? வளர்ந்துருக்கு. திருச்செந்தூர்ல போய் நுழைய முடியலைங்க, நினைச்சா கூட 5 மணி நேரம் ஆகும். யாராவது அரங்காவத்துல லெட்டர் வாங்கிட்டு போனோம்னா ஈஸியா பார்க்கலாம். திருவண்ணாமலையில் நுழைய முடியல, பக்தி வளர்ந்துருக்கு. கிரிவலத்துக்கு போறதுக்கு கூட்டம், சரியான கூட்டம். வேன்ல ஏறினா ஆரம்பிச்சோன்னே பக்தி பாடம், இறங்கும் போது பக்தி பாடம், இடையே என்ன பாடம் கேட்காதீங்க. போட்டு பக்தி வளர்ந்துருக்கு. ஆனா இந்த பக்தி எந்த மாதிரியான பக்தி? ஒரு கேள்வி இருக்காங்க. இது ஆத்மார்த்தமான பக்தியா, தேவைக்கான பக்தியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தேவைக்கான பக்தி. ஆனா இது தேவைக்கான பக்தியா மாறிச்சுன்னா என்ன ஆகும்னா, எந்த காரியத்தை மையமாக கொண்டு அந்த பக்தியை செலுத்துகிறாரோ அது நடக்கலங்கும் போது, நடந்தா சுவாமி இருக்காங்க, நடக்கலனா சுவாமி இல்ல, ஆகுமா அதாதா? அப்ப அந்த பக்தி வெறும் தேவைக்கான பக்தியாக இருக்கக்கூடாது. எதை கொடுக்கணும் சுவாமிக்கு தெரியுமா இல்லையா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ. எது வேண்டத்தக்கது, எனக்கு எது தேவைன்னு உனக்கு தெரியும். வேண்ட முழுவதும் தருவோய் நீ. வார்த்தையில வரும். குரு பர குரு நித்ய குரு ரக்ஷமா. நம்மளுடைய சொன்னார், நம்மளுடைய விஜயானந்தன் நான் சொல்லும் போது சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். பூஜ்ய சுவாமிகளுடைய 2015ஆம் ஆண்டு மாநில செயற்குழுல சுவாமிஜிகள் வரார். அவர் நிறைவாக நமக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டது அந்த நிகழ்ச்சியில மட்டும்தான். அப்படி சுவாமிஜி வரும்போது எப்படி வந்தாருன்னு சொன்னார். சுவாமிஜி எதுல வரார்? வீல் சேர்ல வர. கால் உடைஞ்சது, கை உடைஞ்சது சொல்ல முடியாது, தப்பு. எலும்பு உடைஞ்சதான் கீழே இருந்தாங்க, இதுதான் உண்மையா இருக்கும். ஏன்னா சாப்பீஸ் மாதிரி ஆயிடும். இத்தனை நாள் உழைச்சு நம்மளுடைய எலும்பு என்ன ஆயிடும்? சாப்பீஸ் மாதிரி ஆயிடும். சின்ன விஷயம்னாலும் உடைச்சுக்கும், கீழே விழுந்தனால. அந்த மாதிரி சுவாமிஜி சாதாரணமா கை உடைச்சிருக்கு. சுவாமிஜி வந்து நம்மள்கிட்ட பேசினார்.
அங்க வந்து இருந்தக்கூடிய நம்முடைய பொறுப்பாளரை பார்த்து பேசினார். எனக்கு கால் நடக்க முடியல, கை முடிச்சிருக்கு, காது கேட்கல, கண்ணு சரியா தெரியல. பூஜை சுவாமிகள் சொல்ற, எனக்கு கால் நடக்க முடியல, கை சரியில்லை, காது கேட்கல, கண்ணு தெரியல, ஆனாலும் எனக்கு 1000 கண்கள், 1000 கால்கள், 1000 கைகள் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். பூஜை சுவாமிகள் சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். யார் சொன்னாங்க? பூஜ்ய சுவாமிகள் திருவாயால் மலர்ந்த வார்த்தை. நீங்களா இருக்கீங்க. நீங்க நாம செய்யக்கூடிய அத்தனை பணியும் நம்மோடு யார் இருப்பாங்க? பூஜ்ய சுவாமி, நான் இருக்கிறேன், எனக்கு 1000 கால்கள், 1000 கைகள், நான் எதை நினைத்தேனோ, எதை செய்ய நினைச்சோ அத்தனையும் செய்யக்கூடிய நீங்க எல்லாம் இருப்பீங்க. ஒண்ணுங்களோடு நான் இருப்பேன் சொல்லாம சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சுவாமிகளுடைய அருள் நமக்கு என்னைக்குமே உண்டு. தொடர்ந்து நாம நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு கேட்டுக்கிற நம்முடைய தர்மலட்சுமி சமிதியின் சார்பாக பணியோடு வேண்டுகிறோம். அவர்களை வரவேற்கும் வண்ணம் சாலை அமைத்துள்ளேன். நான் கெமிக்கல் பட்டம் கிடையாது, மேனேஜர் பட்டம் கிடையாது, வீட்டில் இருந்தால் நல்லா பேசுகிறேன். எனக்கு முன்னாடி எனக்கு காளிதாஸ் சிறப்பு. எல்லோருக்கும் பரிசு உண்டு, கவலைப்படாதீங்க. இப்பொழுது தேநீர் இடைவேளை. சீக்கிரம் பின்னாடி எவ்வளவு முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து தர்மலட்சுமி சதுராக இருநர கூப்பி வருக வருக என்று ஓம் என்று உச்சரித்து வரவேற்போம். அன்பிற்குரிய ஆன்மீக உறவுகளே, தர்மலட்சுமி சொந்தங்களே, இதை தலைமையேற்று நடத்தக்கூடிய அண்ணன் காளிதாஸ் அவர்களே, அடுத்து வர இருக்கக்கூடிய அப்புவர்மா அவர்களே, அன்பு சகோதரர் விஜயானந்த் அவர்களே, ஜீவன் ராமையா அவர்களே, உற்ற தேகம் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று நிற்பது மறந்தாலும், நற்றவர்தம் உள்ளிர் தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. தேசம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து அடியனை பேச சொல்லி பேர் வந்திருக்கு. இப்படிதான் ஒன்னொன்னும் நம்மளோட வாழ்க்கையில லைத்து போயிருக்கிற பயணித்து இருக்கிற பேர்ல தான் நமக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க தவிர, அதனாலதான் நம்ம உயிரோடும் ஜீவனோடும் நன்றாகவும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறோம். இதுதான் ஒரு தேசம். நம்ம சுவாமிஜி சொல்றப்ப எல்லாரும் சொல்றாங்க எல்லா நாட்டையும் தந்தையர் நாடும்பாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் தாய் நாடு இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஏன் தந்தை நாட்டுக்கும் தாய் நாட்டுக்கும் இல்ல, என்ன வித்தியாசம்னு நீங்க பாத்தீங்கன்னா, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. இது என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். படுத்துட்டு போட்டிக்காம தான் போட்டிக்கு போடுறோம். ஆனா உயர்வான இது என்ன அப்படின்னா, தாய் நாடு உயிர் இருக்கு, அங்க ஜீவன் எல்லாம் இல்ல, அவருக்கெல்லாம் அழிவே கிடையாது. நீங்க எப்படி எங்க எடுத்தாலும் சனாதனம் அழிவற்றதுன்னு சொல்றாங்க. ஆனா ராமரும் கிருஷ்ணரும் அதிலேயே இருக்காங்க. இதுதான் ஒரு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு சகோதரர் மகாலிங்கம் அவர்கள் ஆன்மீகத்தையும் தேசத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்கால நிகழ்வுகளையும் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எளிதாக நமக்கும் புரியும் வகையில் சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரர்களுக்கு அவரது ஆனந்தம் இந்த சமிதியின் மூலமாக மாற்றத்தை தரும் என்று சொல்லி, அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் திருமதி கீதா பழனிவேல் அவர்களை உரையாடும். சாமிஜி அவர்களுக்கு வணக்கம். தர்மரட்சண சமிதியின் தர்மத்தை காக்கிறவர்களுக்கான தர்மரட்சண தர்மிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தை பத்தி பேசணும்னா நமக்கு கொஞ்சம் தெய்வத்தை தான் தெரியும், ஒரு சில தெய்வத்தை தான் நம்ம வழிபடுகிறோம். நம்ம வேதத்திலே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரா என்றாலே இறைவன் என்றுதான் அர்த்தம். இறைவனை வந்து எப்படியெல்லாம் நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஒருத்தர் சிவனை மட்டும் கும்பிடுவாங்க, ஒருத்தர் பெருமாளை கும்பிடுவாங்க,
இருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம காசு பணத்துல மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கும்பிடுற தெய்வங்கள் அனைத்திலுமே எல்லாத்துலயுமே ஈஸ்வரன் தான் இருக்கிறாங்க. ஈஸ்வரனோட பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை படைச்சதே ஈஸ்வரன் தான். நம்ம உலகத்தை படைச்சவரும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனோட அருள் இல்லாம நம்ம யாருமே இல்லை. ஈஸ்வரா என்று நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் யாரை கூப்பிடுறோம்? ஈஸ்வரான்னு கூப்பிடுவோம், இல்ல கடவுளேன்னு கூப்பிடுவோம், இல்ல இறைவான்னு கூப்பிடுவோம். அப்ப என்ன செய்யறாங்க? நம்ம கடவுள் தான் நமக்கு முன்னாடி தெய்வமா இருக்காங்க. அப்ப நம்ம கடவுளை வணங்கும் போது என்ன செய்யறது? நம்மளோட கஷ்டங்கள் தீரும்னு சொல்றோம். அது மற்ற மதத்துல எல்லாம் தனிப்பட்ட கோட்பாடு வச்சிருப்பாங்க. அந்த கோட்பாடுல பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நேரம் இல்லை, எது செய்ய மாட்டாரு, வானத்துல இருந்து நமக்கு செய்யறாரு, வானத்துல இருந்து தான் அருள் சேர்க்கிறாரு, வானத்துல இருந்து தான் எல்லாமே கொடுக்குறாரு, தெய்வம் வானத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்களோட கடவுள்லாம் நம்பிக்கை என்னன்னா வானத்துல இருக்காரு. நம்மளோட தெய்வம்லாம் எங்க இருக்காங்கன்னா நம்ம உருவ வழிபாடோட இருக்கிறாங்க. நம்ம தெய்வத்தை நான் கண்ணால பாக்குறோம், நம்ம சொல்றத தெய்வம் கேட்குது, நம்ம வாயால நம்மளோட கோரிக்கையில வைக்கிறோம், தெய்வம் கேட்கிறது. அதனால நம்மளோட தெய்வம் தான் உருவ வழிபாடோட உள்ள தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன செய்யறோம்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மதம் மாறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சாமிஜியோட அருளால எல்லாருக்குமே கோ பூஜை, திருவிளக்கு பூஜைன்னு 16 வகையான நிகழ்ச்சிகளை செஞ்சு நம்மளோட மதம் மாறாம இருக்கிறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாங்க. சாமிஜியோட அவதார தினத்தை எதுக்கு சுதந்திர தினத்திலையும் கொண்டாடுறாங்கன்னா நம்மளும் நம்ம இந்திய நாட்டுல சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்ற மதத்தோட நம்ம கீழே போயிடக்கூடாது, அடிமைப்படுத்துறப்ப சிவனுக்கு தொண்டு செய்யறாங்களோ, ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்யறாங்களோ அவர்களுக்கு ஆயுள் காலம் நீடிப்பு அதிகம்னு சொல்லிட்டு, அப்ப அது மாதிரி நம்மளோட தெய்வங்கள் வந்து நம்ம விதியே மாற்றக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. அது மாதிரி யாராகவும் நம்ம தெய்வத்துக்கு எந்த தெய்வமும் இல்லை. அப்ப வானத்துல இருந்து செய்யறாங்கன்னா அவங்க இந்த அதிசயத்தெல்லாம் பண்ண முடியுமா நம்ம தெய்வம் மாதிரி? அதனால யார் எது செஞ்சாலும் நம்மளோட தர்மரட்சண சமிதியில இருக்கிற தர்மத்தை நம்ம காத்தாலே நம்மளோட வம்சாவளி பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கலாம். அதனால யாரும் மதம் மாறும் வந்தாலும் வர்றவங்களா இருந்தாலும் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நமக்கு நிறைய இருக்கு. அதை நீங்க வாய்மொழியா சொன்னாலே போதும், நம்மளோட தர்மத்தை எடுத்து சொன்னாலே போதும். இந்த பகவத்கீதையில கூட சொல்றாங்க, கடவுள்னா ஈஸ்வரால் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால நீங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். தேசம், தெய்வம், தர்மம் அப்படின்னா நம்ம பூஜை ஸ்ரீ தயானந்த சரஸ்வதிகள் நமக்கு கைக்கிலே கொடுக்குறாங்க. தேசம் இருக்கலாம், தெய்வம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் இருக்கணும்னா இன்னொன்று இருக்கணும், அதுதான் தர்மம். அந்த தர்மம் இருந்தா மட்டும்தான் நம்ம தேசத்துல தெய்வத்தை வச்சு வணங்க முடியும். நம்ம ஜி கூட இப்ப சொன்னப்ப சொன்னாங்க, பிரகலாதனோட அப்பா பேரு நான் தான் கடவுள், நான் மட்டும்தான் கடவுள் அப்படின்ற அந்த அகந்தையினாலதான் அவன் அழிஞ்சு போனான் அப்படின்னு சொன்னாரு. அதே அவன் நானும் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தானா, என்னை வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவன் தர்மப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா எல்லாருக்கும் தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாம இப்ப தர்மம் எப்படி நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க, தேவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பகவானே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சனாதன தர்மம் அதுதான், அது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தர்மம் இல்லை என்றால் நம் தெய்வம் போய்விடும். தெய்வம் போயிட்டுனா தேசமும் போய்விடும். அதனாலதான் நம்மளுக்கு இது ரெண்டும் போயிட்டுனா நம்மளுடைய தர்மமும் நம்மளை விட்டு கைவிட்டு போய்விட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுகத்தில் சனாதன தர்மம் மட்டுமே இருந்தது, வேறு மதங்களே கிடையாது, தோன்றவும் இல்லையாம். இந்த கலியுகத்தில் தான் பல 100 மதங்கள் தோன்றினவாம். அப்ப கிருதாயுகத்திலையும் எந்த மதமும் வரல, கிருதாயுகத்திலையும் எந்த மதமும் வரல, வார யுகத்திலையும் எந்த மதமும் வரல. அப்ப இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, கலியுகம், இந்த இதுல மட்டும்தான் நமக்கு மதம், ஜெயின மதம், பாரசீக மதம், சீக்கிய மதம், இந்த 4 மதம் மட்டுமே சனாதன தர்மத்தை பின்பற்றுகிறார்கள். அப்பனா இந்து மதம் பின்பற்றலையா அப்படின்னு நம்ம நினைப்போம்.
இந்த இந்து மதம் சனாதன தர்மத்தை பின்பற்றவில்லையா? இந்து மதம் சனாதன தர்மத்தின் பாதுகாவலர்கள். அவர்கள் வாழ்ற வாழ்க்கை முறையே சனாதன தர்மம் தான். இந்த சனாதன தர்மம் இல்லை என்றால் நம் தெய்வம் நம்மளை கைவிட்டு போயிடுமா? அதுக்கு சாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இத்தனை வழிமுறைகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சித்திரை மாசத்துல இருந்து பங்குனி மாசம் வரைக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளையும் நம்ம வாழ்க்கைய எப்படி மூச்சு நம்ம விடுறோமோ அதே மாதிரி வாழ்க்கையை ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டோம். அதனாலதான் தர்மம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவகாரணம். அதாவது நம்மளுடைய விலங்கு, நம்மளுடைய சாமிகள்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அவரோட கழுத ஒரு பாம்பு போடுவாரு, ஐயோ பாம்பு அப்படின்னு நம்மளுடைய மகான்களும் ரிஷிகளும் தேவர்களும் ஏன் மகா விஷ்ணுவான கிருஷ்ணனும் சொல்லியிருக்காரு. அதனால தர்மம் ஒண்ணு கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய தேசமும் தெய்வமும் ஒரு நாளும் நம்ம கைவிட்டு போகாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பு சகோதரி முத்துலட்சுமி அவர்கள் நீண்ட நேரம் நான் கண்டதையும் எழுதியதையும் சொல்லாமல் விட மாட்டேன் என்று அறிவு வயிற்று பசிக்கிடையே அறிவு பசியை தீர்த்திருக்கின்றார். தர்மம் என்றால் என்ன? தர்மிகள் என்றால் யார்? அதர்மிகள் என்றால் யார் என்றால் இப்ப தெரியும் உங்களுக்கு. இஸ்ரேல்ல என்ன நடக்குது, பாகிஸ்தான்ல என்ன நடக்குது, பாகிஸ்தான்ல இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்ததே நம்ம தான் தெரியுது. அத்தனையும் செஞ்சு நம்ம செஞ்சு செஞ்சு கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள். இவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க. சாமிஜி அவர்களுடன் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த பாக்கியத்தை பெற்றவனா. ஆணைக்கட்டியில் சென்று பார்க்கும்போது ஒரு தனி கிராம மக்கள் கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை, எந்த சாமியா இருந்தானா எல்லாருமே சாமிதான்ப்பா. இப்படி நம்ம கிட்ட வரமா தடுத்ததனாலதான் அவன் எங்கிட்டயோ போய் என்னன்னு தெரியாம ஒரு வாயை எழுந்துட்டான். அந்த சாமி நம்ம தெருவுக்கு வரணும், நம்ம சாமி அங்க போகணும். அப்பதான் நம்ம மத நல்லிணக்கம் வரும், எந்தவித பிரச்சனையும் வராது. அவன் பூர்வீக குடி இந்துதான் உலக திருப்பி நம்மகிட்ட வரணும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் புரியாத இந்த மாதிரி நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் குறைந்ததன் காரணத்தால் அவர்கள் சொன்னதை பின்பற்றாத காரணத்தினால்தான் இன்னைக்கு பல இயற்கை பேரழிவுகளை சந்திக்கிறோம். நம்ம நாட்டுக்கு இணை நான் தான் சொன்னேன், மனித தெய்வ ரூபமா தெய்வ மனித ரூபமான்ற போது இப்பொழுது சோதனைகளை சாதனைகளாக்கி சாதனைகள் மத்தியிலே சரித்திரம் படைத்து அந்த முதலாளி கடவுளை வந்து, ஏப்பா நான் வந்து நல்லா விளைஞ்சா ஒரு தார் சீப்பு கேட்டிருந்தேன், ஒரு தார் வாழத்தாரு, ஆனா நீ அனுப்பலையே, 2 படம் மட்டும் தான் கொடுத்துருக்க, பாக்கி படம் இல்லைன்னாரு. உடனே இந்த முதலாளி ரொம்ப கடுப்பாயி காலையிலேயே போய் அவனை பிடிச்சு கொண்டு வரான்னு கட்டி போட்டார். நான் உனக்கு தத்துருப்பேன், நீ சாமிக்கு செஞ்சுட்டு வான்னா தெய்வ யுத்தம் பண்ணியா, சாமி வந்து சொல்லுதே உண்மையை சொல்றது அடிக்க வந்தார். ஐயா நான் தப்பு பண்ணலையா, நான் போகும்போது தலையில வாழைத்தாரை எடுத்துட்டு போனேன், அங்க வயசான ஒரு பிச்சைக்காரரு ரொம்ப முடியாம நின்னாரு, ஐயா பசிக்குதுன்னாரு, என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு இந்த வாழைப்பழம் 2 கொடுனாரு, அது காயா இருக்குன்னு சொன்னேன், 2 பழத்துக்கு பிச்சு கொடுனாரு, நான் தலையை குமிஞ்சு அந்த 2 பழத்தை பிச்சுக்கிட்டாரியா, அந்த தவற எதுவும் செய்யலன்னாரு. அப்போ முதலாளி அந்த பிள்ளையாரி கடையில வணங்கி சொன்னார், அந்த 2 பழம் பெற வந்தது ஏழை சிரிப்பு இறைவனை காண்போம் என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் அந்த ஏழை வேண்டும் தீ வேண்டும். அண்ணா சொல்லிட்டு எண்ணெய் வேண்டும், திரி வேண்டும், தீ வேண்டும். இது 3 எல்லாரும் அம்மா ஏத்துறாங்க, உங்க பாட்டி ஏத்துறாங்க, நீங்க ஏத்துறீங்க, உங்க பொண்ணு ஏத்துறா. ஏன் விளக்கு ஏத்துறோம்? கடவுள்கிட்ட போய் நலத்தமா இருக்கணும் ஏத்துறோம். என்ன அர்த்தம் என்றால் மூட்டி சொல்லுங்க, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி கல்வரி படுத்து கடவுள் என்று அக்னி சாட்சியமாக விளக்கேற்றினார். உங்கள் விருப்பமும் இல்லமும் ஒளிபெறும் என்று சொல்லி இந்த இனிய நாளில் உங்களோடு கலந்துரையாட வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி வருகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. கொஞ்சமாவது தூக்கம் போச்சா? ஏன்னா பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பெரிய
இருப்பா ராத்திரி தூங்குதியோ வெளியே ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டீங்களோ தெரியல. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் அப்படியே வணங்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம இந்துக்கள், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு? நம்மளுடைய தர்மத்தை வேற வேற வந்து ஆக்கிரமிச்சு நிற்கிச்ச நம்ம பார்த்து தூங்கிட்டே இருக்கோம். ஒரு புராணம் படிச்சு அப்ப தூங்கச்ச உண்மை வெளியில நம்மளுடைய தர்மத்தை வேற வேற ஆக்கிரமிக்கச்ச நம்ம தூங்கி. இப்ப சமீபத்தை பார்த்தோம் ஒரு கிறுக்க என்ன சொன்னா, ராம ஒரு புத்தி இல்லாத புத்தி சொல்லிட்டான் இல்லையா? நம்ம கேட்டோமா? நம்ம எல்லாம் இந்துக்கள் என்ன பண்ணோம்? தூங்கிட்டு சும்மாவே கொடுத்திருக்கோம், அவனுக்கு பதிலே கொடுக்க முடியல. பார்த்தோமா இல்ல சமீபத்துல? தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? சமீபத்துல ஒரு கவிஞர், பெரிய பெரிய விருதெல்லாம் உண்டு. அவர் எங்க போதும் முன்னாடி சின்ன பொம்பளைங்க கூட்டமே இருக்கும். அப்ப பொம்பளைங்க என்ன தெரியாது, அதுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. அதாவது நாம எல்லாரும் இன்னைக்கு அவரு ஒருமையா ராமரை பத்தி ரொம்ப ஈரமா பேசினார். ராமரை பத்தி அவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம இந்துக்கள் என்ன பண்ணினோம்? யாராவது நம்ம பதில் கொடுத்தோமா இல்ல யாராவது அவரு ராமரை இதுன்னு சொன்னது நம்ம கேட்டிருக்கோமா? யாரெல்லாம் கேட்டீங்க? சமீபத்துல ஒரு ராமரை பத்தி தப்பா சொல்லி யாரெல்லாம் பார்த்தோம்? யாரெல்லாம் கேட்டிருக்கோம்? யாரும் ஒருத்தர் கை தூக்க போகிறது எனக்கு தெரியும், அவர் சொன்னாரு. பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான். நம்ம தர்ம ரட்சணா சமிதி, தர்மத்தை ரட்சணை பண்ற கும்பல் நமக்கு. நம்ம இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஆன்மீகம் பக்தி தேவை, பக்திக்கு யுக்தி தேவை. அதுதான் சொல்றது என்னன்னா, ராமர் ரொம்ப சாதுவானவர். எல்லாருக்கும் ராமர் போல் நாடு இருக்கும். அப்போ நாடும் மாடும் சேர்ந்து இருக்குச்சு. நமக்கு தேவை காவேரி, இது கங்கா. அதுதான் மாடும் நாடும் கங்கா சேரணும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம சும்மா நம்ம ஏதோ சொல்றோம். அப்ப நீங்க போனப்போ தர்மரட்சண சமிதியில இருந்து ஏதோ கிளாஸ் எடுத்தாங்க, கதையில அதை பண்ணினோம், இதை பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். ஆனா தியரி இதெல்லாம், வாட் இஸ் அவர் பிராக்டிக்கல்? நம்ம எக்ஸாம்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்கோம் இல்லையா? தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. தியரியில அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், 1008 சொல்லிடலாம். பிராக்டிக்கல் நாம என்னைக்குமே தியரியிலும் பெர்ஃபெக்டா இருக்கணும், பிராக்டிக்கல்லையும் இருக்கணும். தியரியோட பிராக்டிக்கல் நமக்கு ஜாஸ்தி இருக்கணும். இப்ப சமீபத்துல பார்ப்போம். இப்ப அடுத்த வாரத்துல இப்ப நமக்கு விநாயகர் சதுர்த்தி வரும். விநாயகர் சதுர்த்தி தர்மரட்சண சமிதியில இந்த எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தி பண்ணி என்ன பண்ணுவாங்க? நீ அங்க போகாத, நீ அப்படி போகாத, இப்படி வராத, அங்க போக கூடாது. யாரோ ஒருத்தர் செத்து ஒரு சமாதியை வச்சிருப்பான். அந்த ரோட்ல போகக்கூடாது, பெருமாள் போகக்கூடாது, இந்த விநாயகர் போகக்கூடாது அப்படிமா. நான் பார்த்தேன், ஐயோ அவன் பார்த்து அதுக்கு அவன் எப்படி பண்றான்னு அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம அதை மாதிரி திருப்பிட்டு போவோம். அது நமக்கு தேவையா? நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய இது எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி, இப்போ நம்மளோட வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு யாரும் கூப்பிடுறோம், விருந்தாளியை கூப்பிடுறோம். நல்ல போஜனம் உண்டு, நீங்க சாப்பாடு கூப்பிடுறோம். அப்ப விருந்தாளி வரவங்க என்ன பண்ணோம்? நம்ம வீட்டுக்கு வந்தோம், நமக்கு அதை கிடைச்சது, இதை கிடைச்சது. ஆனால் அதுக்கு முன்னால் 14ஆம் தேதி ராத்திரியை பத்தி நம்ம இந்துக்கள் கொஞ்சமாவது சிந்தனை பண்ணினால் அகோரமா இருந்திருப்போது. யார் நீங்க வந்து பழைய 14th the black night of 14th August சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடூரமா இருந்தது. அதுக்கு காரணம் எப்படி?
இல்லாத நான் இன்னைக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற காரணம் தான் நாம இன்னைக்கு ஜாக்கிரதையா இருந்தால் நம்மளுடைய நாள் புரிஞ்சிருக்குமா? அப்ப அடுத்த பங்களாதேஷ் ஆயிருக்குமா? பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆயிருக்குமா? காரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே நாம அன்னைக்கு நம்ம தெய்வ சிந்தனையை விட்டோம். நாம இன்னைக்கு நாம பண்ண வேண்டியது, நாம நிறைய பேர் இருக்கோம். வேற என்னடா இது, அரசியல் கிடையாது, நம்மளுடைய சிந்தனை, தர்ம சிந்தனை, நம்மளுடைய நாடு, நம்மளுடைய நாட்டை பத்தி நம்ம சிந்திக்கப்போ நம்ம நிறைய பேர் பசங்க இருக்கோம், நிறைய பேர் அவங்களுடைய பேரன் பேத்தி எல்லாருமே அந்த ஸ்கூல்ஸ்க்கு நம்ம அனுப்பிச்சுட்டே இருப்போம் இல்லையா? எல்லாரும் வீட்டுல பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நம்ம உண்மையா நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய இந்து ஸ்கூலுக்கு மாத்திரம் அனுப்புறோம், இந்து வழிபாடு இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? கையை தூக்க பார்க்கலாம். வெறும் இந்து வழிபாடு இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு அனுப்புறேன், அங்க எக்காலத்து கொண்டோம் அந்நிய தர்மத்தினுடைய எந்த விதமான பிரச்சாரமோ ஒரு பாடமோ கிடையாது. அந்த மாதிரி பள்ளிகளுக்கு தான் எங்க பேரன் பேத்தி பசங்க சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? முடியல. ஏன்னா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஏதோ கிறிஸ்துவ ஸ்கூலா இருக்கும், ஏதோ ஒரு பேரு நம்ம இந்து பேர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலா இருக்கும். கேட்டா எனக்கு யூனிஃபார்ம் இன்னைக்கு நிறைய ஸ்கூல்கள் பார்த்துட்டே இருக்கோம். தீபாவளி கொண்டாடிட்டு போனா ஸ்கூல் காலேஜ்ல ஃபைன் போடுறாங்க. அதை கேட்க நாம டொனேஷன் கொடுத்து அந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். நிறைய ஸ்கூல் கும்போணமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும் பார்த்துட்டே இருக்கோம். பெரிய ஸ்கூல் இந்து பேர்ல தான் இருக்கும். ஸ்கூல் இந்து பேர்ல இருக்கும். ஆனா ஹிந்து கலாச்சாரம் எதுவுமே கிடையாது. ஒரு ஹிந்து போட்டோ கூட கிடையாது. அவங்க கேட்டா நம்ம இப்போ நமக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, இப்போ ஸ்கூலுக்கு கடவுள் தேவையில்லை, வழிபாடு தேவை. என்ன வழிபாடு? நெத்தில பொட்டை வச்சுட்டு வா, கையில வளையல வளைச்சிட்டு வா அப்படிங்கிற வழிபாட? அது கலாச்சாரமா? அந்த மாதிரி கலாச்சாரத்தை கொண்டு வந்து இருக்கோம். நம்ம தைரியமா நம்ம இன்னைக்கு டொனேஷன் கட்டக்கூடிய பணம், நம்ம இந்துக்கள் டொனேஷன் கட்டக்கூடிய பணம் நம்ம வெளிநாட்டில இருந்து தேடி வந்த பணமா சம்பாதிச்சு வந்த பணமா? அதை நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய தர்மத்தை அழிக்கிறதுக்கே நம்ம சில ஸ்கூல்களுக்கு டொனேஷனா கொடுக்கிறோம். நம்ம இதை மாற்றலாம். ஒரு நாள் எல்லாம் கஷ்டமா இருக்கலாம், என்னப்பா இப்படி இருக்கு, அது நமக்கு என்ன வேண்டியது? கையில பொட்டு, பெண்களுக்கு பொட்டு இருக்கணும், குங்குமம் இருந்தால்தான் ஸ்கூலுக்குள்ள கூடுவேன், வளையல போடாதான் ஸ்கூலுக்குள்ள கூடுவேன் அப்படிங்கிற ஸ்கூல நாம உருவாக்கணும். அந்த மாதிரி ஸ்கூல்ல தான் நாம சேர்க்கணும். அதுதான் காஸ்ட் சர்டிபிகேட்ல என்ன பண்ணோம்? இதை போட்டு ஹிந்து ஹிந்து ஹிந்து. என்னைக்கு எந்த இதுக்கு நம்ம வருமோ அன்னைக்கே நம்ம சமபோஜனம் தேவை. நமக்கு ஜாதி மதம் இல்லை, எல்லாருமே ஒரே இதுல உட்காந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும். சமபோஜனம் இதை நம்ம கொண்டு வரணும். சமபோஜனம்னா சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, எதா இருந்தாலும் பெருமாள் அம்சம் கபேதான் ஒண்ணு அதுதான். தெய்வ போஜனம் மாதவ போஜனம் உண்டு. தெய்வ போஜனத்துல நமக்கு பங்கு கிடையாது. தெய்வம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் சமபோஜனம் பங்கு உண்டு. நித்தியப்படி இதுல நம்ம காலங்கத்தில் எழுதுகிறோம். எல்லாருமே காலங்கத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி இது உண்டு. நமக்கு தேவகாலம் விளக்கு ஏற்கணும். வெளிகாத்தால விளக்கு ஏற்றதுக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது. அதுக்கு 5 மணிக்கு விளக்கு ஏற்ற பூச்சித்தான் கிடையாது. வெளிகாத்தால வாசல் கோலத்தை போட்டு வீட்டுக்குள்ள விளக்கு ஏற்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது. அந்த பெண்கள் 4 நாளை தவிர பல தோஷம் கிடையாது. காலங்கத்தில் இருந்து
விளக்கு ஏற்றிக்கிறோம். விளக்கு ஏற்றிட்டு மகாலட்சுமி என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள வருவோம், வாசல்ல கோலத்தை பார்ப்போம், வீட்டுக்குள்ள விளக்க பாருங்கள வீட்டுல உட்காந்துக்குவோம். அப்பதான் அந்த வீடு லக்ஷ்மி கட்டாட்சமா இருக்கும். சூரியோதயத்துக்கு முன்னாடி நாம பெண்கள் எழுந்துக்கணும், அதுதான் சொல்லுவோம். சூரியோதயத்துக்கு முன்னாடி நமக்கு அதெல்லாம் முகத்து பிராமணன் அப்படி இப்படி கிடையாது. முகத்தில் தெரியும் பிராமணன் வேதம் கத்தின்றது எல்லாமே வாயிலேந்து வாய், வாயிலேந்து வாய், வாயிலேந்து வாய் போய்தான் அது எல்லாருக்குமே வெளியில போகும். புஜத்தில் தெரியும் சத்திரியன், அது அவனுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒருத்தர அழைச்சிட்டு போய் இங்க நாங்க அழைச்சிட்டு போய் விடு, இங்க இந்த இதை பண்ண அப்படின்னு தூக்கிட்டு போய் விடக்கூடிய இது பலம் இருந்தால் சத்திரியன். வயத்தில் தெரியும் வைஷ்யன் தான். நிரப்பா இந்த குலுமா மேல வீட்டுல வச்சிருக்க பார்த்துருப்போம், தொந்தியும் தொப்பையுமா உட்காந்து வச்சிருப்போம். சக்தியா இது பொம்மை அப்படி கிடையாது. அப்படிதான் அந்த காலத்துல பண்ட மாற்றங்கள், பண்ட மாற்றங்கள்ல பண்ட மாற்றம் காலத்துல வியாபாரம் பண்ணி இது பண்ணவும் வைஷ்யாஸ். அதுக்குதான் சக்தி ஆரம்பிதுதான். வயதில் தெரியும் இது சொல்றது அதுக்குதான். அந்த இதை நம்ம பண்ணாச்ச நமக்கு இது காது தெரியும் சூழ்ந்து, காது தெரியும் சூழ்ந்து கிடையாது, கருப்பா இருக்கான், காதுல கிடையாது. காதுல இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் விவசாயம் இதெல்லாம் பண்ணணும்னா இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு டிராக்டர் இருக்கு, அது இருக்கும். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல காது கால் கட்டியா இருந்தா விவசாயம் பண்ண முடியும். அதனால காலில் தெரியும் சூழ்ந்து சொல்றது. இதுதான் நம்மளுடைய வர்ணபேதத்தையும் அந்த இதுலயும் விதாச்சு. இப்ப பேர் நம்ம பண்ணிட்டே வரைச்ச நம்ம இது கூட கோமாரா வரும். கோமாரா கோஸ்பர்ஷம் தோஷ நிவாரணம். மாட்டை தொட்டால் தோஷமே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், மாடு பார்த்தா இன்னைக்கு லட்சக்கணக்கில் இதெல்லாம் ஏறுது. நிறைய பேர் இன்னைக்கு ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால் பார்த்ததே இல்லை. அதே நமக்கு பாலை பத்தி விரோதம். பால் என்ன தெரியல. ஆனா ஒரு பால், ஒரு மாட்டுப்பால் எப்படி இருக்கும்னா, மாட்டுப்பால் எப்படி இருக்கும்னா ஒரு விஷம் ஒரு மாட்டுக்கு பாம்பு விஷப்பாம்பு கிடைச்சா கூட அது வரக்கூடிய பால் விஷம் ஏறாது. அப்பேற்பட்ட தாய் குணம் இருக்கக்கூடியது கோமாதா, காமதேனு. அதான் சொல்லுது, மாட்டை காப்பாற்றினால் நாட்டை காப்பாற்றப்படும். எதுக்கா சொல்லுது? நம்ம சொல்றோம் மாட்டை காப்பாற்றினவங்க போடுமா, தொட்டா தோஷம் இல்லையா, காமத்தை பார்த்தா இதுல கிடையாது. நீங்க மாட்டை தொட்டு பாருங்க, அதே மாதிரி மாடு வச்சு விவசாயம் பண்ணி பாருங்க, ரெண்டு காலமா இருந்தாலே பாப்பா அப்ப சிறப்பு அருமையான நேரம். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நம்ம அமர்வதற்கு ஆண்டவன் கொடுத்து வைத்திருக்கட்டும். கூப்பிடுப்பா. பண்ணாரி ஹோட்டல்ல போய் ஐயாவை சந்திச்சு பத்திரிகை கொடுத்தோம். நிறைவா வந்துடுவேன், நிச்சயமா வந்துடுவேன் சொன்னார்கள். அவர் சொன்ன டைத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்க. இதுதான் தர்மரட்சண சுவாமிகளுடைய விஷயம். இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். பெருமை, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இப்போ நம்ம அப்போவர்மா சுவாமிகள் நம்மளோட சில வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டால் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பாட்டி ரூபாய் அங்காரி சித்தராய நமக
பேரால் பெருத்த பெருந்தெய்வம் நீயிருக்க வேலோர் தெய்வம் வேலைக்கு உதவுமோ மாறா மாறி பொருள்களிலே மதிய வீதியில் நீயாகும் ஆறா தெய்வம் போக்கிடுவார் எங்கள் ஆதியான அங்காரியரே ஓ மை கிளீம் சொல் பகவத வாக்பாதி சுவாக. உங்கள் அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேரும் உங்கள் பொறுப்பாளர் தொட்டு பேச துவங்குகிறேன். இந்த தர்மேசன சபை என்பது தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல பல பேச்சாளர்களையும் பல சொற்பொழிகளையும் பல மகன்களையும் பார்த்த மக்கள் நீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் என்ன பேசுவதுன்னு தெரியாத எல்லாரும் உணவுக்காக காத்துட்டு இருக்கின்ற நேரத்துல என்னுடைய பேச்சு கனவாக போய்விடுமோ என்ற அச்சத்தை நான் பேச தொடங்குகிறேன். இந்த தர்மேஸ்வர சமையல் அப்படிங்கன்னா நான் இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கிறது இந்த வீடு அவ்வளவுதான். நம்ம ஒரு வீடு குடிசையா கட்டுறோம், பெரும் கோபுரமா மாதிரியா கட்டுறோம், நம்ம கையில தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மா இருக்கிற வரையிலும் அந்த வீட்டை பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா இந்த இயக்கத்துல மிக அதிகமா எனக்கு என் கூட பழகின நாகராஜன் அவர்கள் நிறைய இயக்கத்துக்கு இப்ப பயணிச்சிருக்காரு. நான் அடிக்கடி அவர் கூட இருக்கும் போது எங்க இருக்கீங்கன்னா இந்த ஊர்ல கூட்டம் அந்த ஊர்ல கூட்டம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய வீட்டை அவர் பார்த்துக்காம விட்டுட்டாரு. இயக்கத்தில் இருக்க முடியும். அதனால அந்த உணவு காட்டிட்டு இருக்கு அதிக நேரம் பேசி நான் வந்து என்னால நேரத்தை வீணடிக்காமல் இந்த வாய்ப்பு கொடுத்த உணவு தர்மேசனுக்கு ரொம்ப நன்மை தெரிஞ்சுக்கிறேன். இந்த நேரத்தை எனக்கு நெருங்கிய அண்ணன் நாகராஜன் இல்லாத எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. வந்தவனே பார்த்துட்டு எனக்கு. ஆனா ஒரே சொல்றேன், அந்த நான் எத்தனை பேர் இருந்த போது நிறைய பேர் வந்துட்டு என்னப்பா அந்த இயக்கத்தில் இருக்காங்க, என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே தெரியல அப்படி இப்படின்னு தெரியல ஏன் காரணம் கேட்கும் போது இப்படி கொஞ்சம் மிகவும் அப்படி அவர் இடத்துல அவர் போட்டாங்க. நன்றி நன்றி சந்தோஷமையா இறைவனுக்காக வந்திருந்தோம். அதை விட இன்று கிருஷ்ணர் ரெண்டும் விசேஷமான நாள். இந்த நாளில் இந்த இடத்தில் சுவாமியுடைய அருளாசை கேட்டிருப்போம் என்றால் அது நாம் செய்த பல கோடி புண்ணியம். அப்படியாப்பட்ட விஷயத்தை இங்கே நாம் கேட்டிருக்கிறோம். காலையில சாமியோட அமர்வு இருந்துச்சு. அந்த அமர்வு நம்ம மாற்றி வைக்கல, நம்ம நாயகத்தை மாற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த நாகராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும். நல்ல மந்திரி இல்லைனா எவ்வளவு பெரிய அசனம் காண கேட்கிறோம். நம்ம இன்னும் இடத்துக்கு இப்போது நல்ல மந்திரி தேவை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஒரே விஷயத்தை நேரத்தை இல்லை. பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம இந்தியாவில் ஆண்டார்கள். அந்த நேரத்தில் 30,000 கோடி பேர் இந்தியாவில் இருந்தார்கள். ஆனால் பிரிட்டிஷ்காரன் ராணுவத்தில் 10,000 பேர். மகிழ்வுரை நமது நிகழ்விற்கு எழுந்தருடைய அருளாட்சி வழங்கிய மன்னார்குடி சுவாமிகள் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற இந்த ஜிஎஸ்டி மகாரை நமக்கு கொடுத்து முழு ஒத்துழைப்பு வழங்கிய மண்டப உரிமையாளர் திருவாரூர் மாவட்ட தலைவருமான ஜிடி சிவசங்கரன் ஐயாவை வணங்கி மகிழ்கிறோம். நமக்கு அன்னம்பாளிப்பு செய்த தென்குடி ஸ்ரீ அப்போவர்மா சுவாமிகள் அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். விழாவிற்கு வீடியோ போட்டோ மற்றும் வசதிகளை அமைத்து தந்த பாலா குழுவினர், தஞ்சை, கும்பகோணம், புறநகர் மாவட்ட அமைப்பாளர் அவர்களையும், நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடைபெற முழு ஏற்பாடு செய்த மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் அவர்களின் சிறப்பான பணியை வணங்கி மகிழ்கிறோம்.
இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த கிராம சமிதி பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற அருளிய பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பொறுப்பாளர்களை வணங்கி மகிழ்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சமர்ப்பண மந்திரம் இருக்கும். அது முடிஞ்ச உடனே நாம எல்லாம் மேடைக்கு வந்து இங்க நமக்கு நாராயண சொரூபமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய ஜீவ சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட போகலாம். 6 பேர் இங்க வரிக்கு போது சாப்பிடலாம். என் செயல் பயனெல்லாம் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
கொடுத்து